ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ராஸ்பவுண்டில் வந்து வெப்பன் டேமேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு வந்து ஆடியோவில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் என் வாய்ஸில். அதுக்கு காரணம் எனக்கு கோல்டு, த்ரோட்டில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆடியோ பிரச்சனை இருந்துச்சுன்னா. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டேமேஜ் வந்து பார்க்க போகிறோம். டேமேஜ் வந்து ஒவ்வொரு வெப்பனுக்கு என்ன டேமேஜ்ன்றது பார்க்க போகிறதில்ல, டேமேஜை வந்து என்னெல்லாம் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்களும் சொல்ல போகிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சொல்ல போகிறேன். ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், அதுவும் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா கன்ஃபார்ம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு லைக் போட்டு உங்கள் சப்போர்ட் காமிங்க, நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன வெப்பன் செலக்ட் பண்ணுறோம், அது தாண்டி என்ன கிளாஸ் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம். நீங்கள் வந்து இப்போ டேகர் எடுத்துகிட்டு இப்போ நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்க மாதிரி ஹெவி மீலேக்கான வெப்பன் வச்சு அட்டாக் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களோட டேகர் டேமேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றிலாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு லொக்கேஷனில் வந்து ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது, டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது போயிடும், இந்த ஒரு லொக்கேஷன் முடித்த மாதிரி ஆயிரும். வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு. ஓகே, ஸோ நீங்கள் இங்கே டேரவெண்ட்டை வந்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து நீங்கள் சாம்ஸ் வந்து நீங்கள் நிறையா வாங்கியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி, கரெக்டுங்களா? ஸோ இங்கே வந்து சாம்ஸ் நீங்கள் வாங்குறதுல வந்து ஒவ்வொரு சாம்க்கு ஒவ்வொரு யூஸ் உண்டு. அதில் இந்த ஃபஸ்ட்டு சாமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் தான் கொடுக்கும். உங்களுக்கு வந்து 50% சான்ஸ் இருக்குது, நீங்கள் அட்டாக் பண்ணும்போது 10 டேமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா விழுகிறது. 10% 10 தான் டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு அதில் வந்து 50% சான்சஸ் உண்டு. இதுக்கு டியூரபிலிட்டி வந்து சாம் பற்றி பேச வரும்ல இந்த வீடியோவில். ஸோ இதோட டியூரபிலிட்டி பற்றியோ இது எப்படி குறையுன்றதை பற்றி பார்க்கண்டா, நம்ம என்னென்ன டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுன்றதை மட்டும் அப்படி பார்த்துருவோம். ஸோ இது எடுத்தால் இது டேமேஜ் ரெசிஸ்டன்ஸு, இது டேமேஜ் ரெசிஸ்டன்ஸு. ஓகே, இந்த ஐஸ் ஜெயின் சாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் ரெசிஸ்டன்ஸும் கொடுக்குது, டேமேஜும் கொடுக்குது. ஆனால் இது வந்து நார்தர்ன் ஜோனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். 10% டேமேஜ் கொடுக்குது. இப்போ உங்கள் அட்டாக் வந்து 45ல் நிற்கிது அப்படின்னா இந்த சாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% கையில் 4.5னா 45 49.5 49 இல்லாட்டி 50 டேமேஜ் வந்து இது தாராளமாக கொடுக்கும். அதுக்கடுத்து இது வந்து மீலே வெப்பன் வச்சுருக்கவங்களுக்கு 10% டேமேஜ் கொடுக்கும். எனிமியோட ஆர்மரை வந்து இக்னோர் பண்ணிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது டேமேஜ் தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஆர்மர் இக்னோர் ஆச்சுனாலே உங்களுக்கு டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அது தாண்டி இது வந்து சமன் பண்ணி டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும் நம்மளுக்கு அது வேண்டாம். இது டேமேஜ் ரெசிஸ்டன்ஸு. இது ஹீலிங்க்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு டேமேஜுக்கு வந்து இது வரைக்கும் பார்த்த மாதிரி தான் ஒரு 3-4 சாம் தான் வந்து டேமேஜுக்குன்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த சாம் யூஸ் பண்ணி நீங்கள் டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுல வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சீசனுக்கு புதுசாக வந்தது இந்த சீசன் 34 வீடியோவில் வந்து நான் இதை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது வேணுன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டாலிஸ்மன். இது வந்து அந்த டாலிஸ்மனுக்கான செட்டு, இது வந்து அந்த ஜெம்மு. ஸோ டாலிஸ்மனோட ஜெம் வந்து டாலிஸ்மனுக்கான செட்டில் வைக்கணும். உங்களுக்கு ஃபோன் நோட்டிஃபிகேஷன் கேட்டுச்சுன்னா மன்னிச்சிருங்க, என் ஃபோன் சைலண்ட்டில் போட வரேன்ட்டேன். ஓகே, ஸோ இதில் ஒவ்வொரு ஜெம்முக்குன்னு ஒவ்வொரு பவர் உண்டு. இது வந்து ஓகே ஹீலிங்கு, ஆர்மர் இன்க்ரீஸு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எனிமியோட டேமேஜும் அவங்க எனிமியோட அட்டாக் டேமேஜையும் 20% கம்மி பண்ணிடும், ஆர்மர் 20% கம்மி பண்ணிடும். ஸோ ஆர்மர் 20% கம்மியாகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேமேஜ் வந்து கிட்டத்தட்ட 20% இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அவங்க ஆர்மரை வந்து 20% இன்க்ரீஸ் ஆகாது. இப்போது நம்ம ஒரு 100 டேமேஜ் கொடுக்குறோம், அவங்க ஆர்மர் வந்து அதில் ஒரு 10 தடுத்துருதுன்னு வைங்களேன், அதில் 20% கம்மியாயிருச்சுன்னா நம்ம கொடுக்குற டேமேஜில் 10 தடுக்க முடியாது, அதனால 8 தான் தடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதுலேயும் வந்து டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஹீலிங்கு, இது டிஃபென்ஸு, ஹீலிங்கு. ஓகே, இது வந்து டிஸ்ஸாமு, சைலன்ஸு, மூவ்மெண்ட் ஸ்பீடு. ஓகே,
இது வந்து அட்டாக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடை விட்டுருங்க. அட்டாக் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு சில வெப்பன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து எப்படி சொல்ல 40 இருக்கும். பட் அதிலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பர் செகண்டில் டேமேஜ் பர் செகண்டில் 60ன்ற மாதிரி இருக்கும். அதாவது 1.5% டேமேஜ் கொடுக்குன்ற மாதிரி. அப்போது 20% இன்க்ரீஸ் ஆகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 1.5ங்கிறது 1ல் 20% இதில் 1.8%ன்ற மாதிரி டைம்ஸுன்ற மாதிரி ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து அட்டாக் பர் செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதில் வந்து டேமேஜ் வந்து அதில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டேமேஜ் இன்க்ரீஸில் இதுவும் சொல்லணும். ஓகே, இது வந்து நம்ம எனிமி ஸ்கில்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டேமேஜ் 25% அடுத்த 5 செகண்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, இது பாருங்கள் டிஸ்ட்ரக்ஷன் ஜெம்ஸ்டோன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அடுத்த 5 செகண்டுக்கு உங்களோட டேமேஜ் வந்து 120% இன்க்ரீஸ் பண்ணும் அடுத்த 5 செகண்டுக்கு மட்டும். ஸோ அது ஒரு நல்ல டாலிஸ்மேன் தான். இது வந்து அது வந்து டேமேஜ் ரிடக்ஷன். இது வந்து டாஜ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜஸ் பிளெஸ்ஸிங்னு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா விச் டாக்டர் ஸ்பெல்லு. உங்களுக்கு வந்து ஒரு ஆர்ப் வரும். அந்த ஆர்ப் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்டு அலைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டீம்மேட்ஸ்க்கு 80 ஹெல்த் ரிஸ்டோர் பண்ணணும். எனிமீஸ்க்கு வந்து 80 ஹெல்த்தை வந்து கம்மி பண்ணணும். 20-20 தான் பண்ணணும் 4 செகண்டுக்கு. ஓகேங்களா? இது டேமேஜ் இல்லை, ஹீலிங்கு, ஃபியரு. ஓகே, ஸோ உங்களுக்கு டேமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இருக்குது உங்களுக்கு. ஸோ யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். அது தாண்டி உங்களுக்கு இன்னொரு வழி இருக்குது டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸில் ரூயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரூயின்ஸில் வச்சு நீங்கள் வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், வெப்பன் டேமேஜ் 0.2%, டேமேஜ் டு பிளேயர்ஸ் 0.75%. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் இந்த டேமேஜுக்கான ரூயின்ஸே நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டேமேஜ் வந்து குபுன்னு ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் எப்படி சொல்ல, இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீல்ஸ் 1% மோர் டேமேஜ் இஃப் ஹெல்த் இஸ் லெஸ் தென் 20%. உங்கள் ஹெல்த் வந்து 20% கம்மியாக இருந்துச்சுன்னா 1% மோர். ஸோ இதுவும் வந்து அதே தான். உங்களுக்கு வந்து நான் மற்ற ரூயின்ஸில் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ண தேவையில்ல. இதை வந்து இப்படி மெர்ஜ் பண்ணிங்கன்னா இங்கே வருங்க, மெர்ஜ் பண்ணிங்கன்னா அதோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து 2 இருந்ததுன்னா இங்கே டோட்டலில் 2%ன்னு காமிச்சிருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து யூ டீல் 1.5, இங்கே வந்து 2%ன்னு காமிச்சிருக்கும். இப்போ இது நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்லாட் ஃப்ரீ பண்ணுன்றதுக்காக மெர்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 1.5%ங்கிறதே நல்லது தான். ஏன்னா அந்த ஸ்லாட்டில் இன்னொரு பஃப் வரும். ஸோ உங்களுக்கு ஸ்லாட்டில் இடம் இருக்க வரைக்கும் மெர்ஜ் பண்ணாதீங்க. இடம் இல்லைன்னா மட்டும் மெர்ஜ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே பார்த்தீங்க 1.5% தான் அதிகம் டேமேஜுன்ற மாதிரி காட்டும். ஸோ உங்களுக்கு டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரூயின்ஸ்லேயும் நிறைய இருக்குது. இந்த கிளாஸ்ன்னு இல்லை, நிறைய ரூயின்ஸில் நிறைய வித்தியாசமான பவர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கான ரூயின்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து பிடிங்க. இங்கே பாருங்க, வெப்பன் டேமேஜ், டேமேஜ் டு மான்ஸ்டர்ஸு, டேமேஜ் டு பிளேயர்ஸு. ஸோ எனக்கு வந்து டேமேஜ் டு மான்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்பன் டேமேஜில் இந்த பர்சன்ட்டும் இதுவும் சேர்த்து +1% வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து ரூயின்ஸில் கிடைக்கும். ரூயின்ஸ் மூலியமாகவும் கூட நீங்கள் வந்து டேமேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தாண்டி டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில் முக்கியமாக தேவை. ஸ்கில் வேணும். ஸோ ஸ்கில்ஸை வந்து கிளாஸஸை வந்து நீங்கள் வந்து லெவலப் பண்ண உங்களுக்கு வந்து டேமேஜுமே இன்க்ரீஸ் ஆகும். அதுவுமே காமிச்சிட்றேன் இருங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் ஜோனுக்கு ரன் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு சில கிளாஸஸ்லாம் வந்து இன்னுமே வந்து லெவல் 1 தான் வச்சுருப்பேன். ஸோ இது அப்கிரேட் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேமேஜ் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது பெர்சர்க்கர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி மீலே டேமேஜ் வந்து 28% அதிகம் ஆகுது. 5%ஓ 10%ஓ இல்லை, 28%. ஸோ நீங்கள் வந்து 100 டேமேஜ் பியூர் டேமேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து 128 டேமேஜாக மாற்றி விட்ரும். ஸோ உங்களுக்கு அதுவும் நல்லது தான். ப்ளஸ் 20 பாயிண்ட்ஸ் ஹெல்த். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் இன்க்ரீஸ் பண்ணையில் உங்களுக்கு வந்து டேமேஜ் அதிகமாகும். அதே தான் ஐஸ் மேஜுக்கு இங்கே பாருங்கள். இந்த ஐஸ் பாத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது 50% டேமேஜ். பட் இது வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு அப்கிரேட் பண்ணும்போது உங்களோட ஸ்டாஃப் டேமேஜே வந்து 20% இன்க்ரீஸ் ஆகும்.
அதே தான் பாத் ஃபைண்டருக்கு எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். நீங்கள் வந்து கிளாஸஸ் அப்கிரேட் பண்ண உங்களுக்கான டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு தெரியலன்றது விஷயம் இல்லை. டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அது எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் வந்து இதில் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது தாண்டி நான் முன்னே சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து வெப்பன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணணும், இல்லை வெப்பன்ஸ் வந்து கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணணும். நான் வந்து டேகர் வச்சு நீங்கள் வந்து ஹெவி மீலேக்கான கிளாஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து உங்களுக்கு அந்த வெப்பன் டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் பார்க்கலாம், இது வந்து அப்கிரேட் கொடுக்குறீங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து ஹெவி மீலே டேமேஜ் வந்து இதில் வந்து 50% இருக்குது. நான் வந்து டேகரில் அட்டாக் பண்ணுறேன், பட் எனக்கு அந்த டேமேஜ் வரலன்னா இது வந்து ஹெவி மீலே டேமேஜ்னு அவங்களே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நார்மலாக டேமேஜ் 50% தான் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். ஸோ இப்படி வந்து அதில் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு அதையும் நான் சொல்லிட்டேன். வேறு ஓகே. ஸோ கிளாஸஸில் இவ்வளோ தான். என்ன வெப்பன் யூஸ் பண்ணுறோம், என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணோம். அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோகுலன்னு நினைக்கிறேன் ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இதோ ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேகர் டேமேஜ் வந்து நீங்கள் ஸ்னீக் அட்டாக் பண்ணும்போது 20% எக்ஸ்ட்ரா டேகர் டேமேஜ் ஆகும். ஓகேங்களா, உங்களுக்கு அதுவும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்னீக் அட்டாக் என்ன, ஸ்னீக் அட்டாக் டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகிறது எப்படி என்ன இதுன்றதெல்லாம். ஸோ அது தாண்டி வந்து உங்களுக்கு போர்ஷன்ஸ் மூலிமா இன்க்ரீஸ் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க, பெர்சர்க்கர் போர்ஷன் அப்படின்றது உங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து 20% அதிகமாகும். பட் உங்களை வந்து 15% வல்னரபிலிட்டி ஆயிரும். நீங்கள் டேமேஜ் எடுக்கிறதும் 15% இன்க்ரீஸ் ஆகும் எனிமியோட அட்டாக்ஸ்லேருந்து. அது தாண்டி வாரியர்ஸ் எலிக்சியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரியர்ஸ் எலிக்சியர் மட்டும் இல்லை, மேஜர் எலிக்சியர் இருக்குது, ஹண்டர்ஸ் எலிக்சியர் இருக்குது. வெப்பன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து மீலே வெப்பன், ஹெவி மேலேனாலும் சரி டேகர்னாலும் சரி கணக்கு வரும். மீலே வெப்பன்ஸ்லேயும் எல்லா லொக்கேஷன்லேயும் இது வந்து யூஸ் ஆகாது. ஃபாரஸ்ட் ஆர் ராக் லொக்கேஷன்ஸு, டாம்பு, சாந்தமில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். நார்த்தன் ஜோனில் ஒர்க் ஆகாது, அல்ஃபேர் ஜோனில் ஒர்க் ஆகாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் ஸ்பீட் 10% இன்க்ரீஸ் ஆகும், டேமேஜ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த இது வந்து 1 மணி நேரத்துக்கு இருக்கும். இப்போ நான் இதை யூஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடும் டேமேஜும் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, கிரேஷாக டிம்மான மாதிரி இருக்குது, ஹைலைட் ஆகிருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேப்பில் இருக்கேன், எந்த லொக்கேஷனுக்குன்னா நான் போக முடியும். அதனால இப்போ வந்து அந்த 2 பஃப்புமே ஆக்டிவ் இல்லை. பட் அதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க ஏதாவது ஒரு லொக்கேஷனுக்கு நான் போகிறேன் அப்படின்னா போனதுமே அந்த பஃப் வந்து ஆக்டிவேட் ஆயிரும், உங்களுக்கு ஹைலைட் ஆயிரும். அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பெர்சர்க்கர் போர்ஷன் பார்த்துட்டோம். இது வந்து மஷ்ரூம் சூப் வந்து உங்களுக்கு வல்னரபிலிட்டி கொடுக்காது, பட் 10% டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ க்ரீன் ஜோன் போயிடுவோம். ஸோ க்ரீன் ஜோன் வந்தாச்சு. இப்போ அட்டாக் பண்ணுறோம் பாருங்கள், 65 டேமேஜ் கொடுக்குது. ஓகேங்களா, ஆனால் இதே ஸ்னீக் அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குன்னு பாருங்கள், 129. ஸோ 229 ஆவரேஜாக ஒரு 230ன்னு வச்சுக்கலாம் நீங்கள். பாருங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து கிளான் டாஸ்கில் வந்து சில தடவை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் டு மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு 80,000 இல்லை 800,000 மாதிரி கேட்பாங்க. அதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் பெரிய பெரிய லெஜெண்டரி வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு பெரிய கிளாஸில் இருந்துட்டு உங்களோட பஃபில்ருந்து எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி டேமேஜுக்கு போர்ஷன் குடிச்சா அது இதுன்ற மாதிரி தான் நீங்கள் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னு இல்லை. சிம்பிளாக நீங்கள் வந்து ஸ்னீக் அட்டாக்ஸ் மூலிமா கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த பஃபெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்னீக் அட்டாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே இப்போது 229 காமிச்சிது. ஓகேங்களா, இதே நான் வந்து கிளாஸ் மாத்திரம் பாருங்கள். இப்போ வந்து டேகருக்கான கிளாஸ் எடுத்துக்கிறேன். டேகருக்கானதையுமே லெவல் 1 கிளாஸ் எடுக்கிறேன். இங்கே வருங்க, இதில் வந்து ஓகே இந்த கிளாஸ் வேண்டாம், ரோக் எடுத்துக்குவோம், பேண்டிட் எடுத்துப்போமா. ஓகே, ஸோ வந்து பேண்டிட் எடுத்துடுறேன். இதில் வந்து லெவல் 1 கிளாஸ் தான், உங்களுக்கு வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துரும். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 226 என்ன கேட்டால் டிக்ரீஸ் தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது லெவல் 1 கிளாஸு, உங்களுக்கு இன்னும் இந்த டேமேஜ் 20% அன்லாக் ஆகலை. அது தாண்டி இதோட நார்மல் டேமேஜ் எவ்வளோன்னு பார்த்துருவோம். ஸ்னீக் அட்டாக் இல்லாமல்
65. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் ரோ கிளாஸ் மாற்றிடுறேன். நான் இப்போ வந்து டேகரில் காமிக்கிறனால டேகரில் தான் டேமேஜ் அதிகம் இருக்குன்ற மாதிரி நினச்சிடாதீங்க. போஸ்லேயும் எப்படி சொல்கிறது, ஸ்டாஃப்லேயுமே வந்து டேமேஜ் அதிகமாக தான் இருக்கும். இங்கே இருங்க, இப்போ 79 காட்டுது. 65லேருந்து 79. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே அந்த 23 போனஸ் டேமேஜ் வந்து 23% இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா டேமேஜ் இன்க்ரீஸ் ஆனது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னீக் அட்டாக்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 20 டேமேஜ்ன்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே வருங்க, இப்போ பாருங்கள் 336. நம்ம வந்து 229லேருந்து 336 வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 105லேருந்து 110ங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு டேமேஜ். இது ஒன்றும் நார்மல்ன்ற மாதிரி இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே நான் சொன்ன மாதிரி தான் மூவ்மெண்ட் ஸ்பீடும் டேமேஜ் 10% வந்துடுச்சு. ஆக்சுவலி இது நான் வந்து உங்களுக்கு குடிக்காமல் தான் காமிச்சிருக்கணும். பட் இது குடித்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மேப்பில் இருக்கையில் அந்த உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்காது. அது டிஃப்ரென்ஸ் காமிக்கலான்றதுக்காக தான் மேப்லேயே குடிச்சிட்டு வந்துட்டேன். அது தாண்டி உங்களுக்கு இப்போது மஷ்ரூம் சூப் குடிக்கிறேன் பாருங்க, டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா? பார்த்துருச்சு. நார்மல் டேமேஜ் 87, 76லேயோ 77லேயோ இருந்தது, 87க்கு வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்னீக்கு 369. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அது தாண்டி ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்து பெர்சர்க்கர் போர்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் 20% இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ பாருங்கள் 442. நார்மல் அட்டாக்ல வந்து எவ்வளோ ஆகுது ஸ்னீக் இல்லாமல் போனால்? உங்களுக்கு வந்து 105 டேமேஜ் நார்மல்லே கொடுக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ஷன்ஸ் தாண்டி ஆர்மரும் இருக்குது. ஆர்மர் முடிகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே இந்த பஃப் முடிகிறதுக்குள்ளே ஆர்மரை போட்டு உங்களுக்கு அட்டாக் பண்ணி காமிச்சிடறேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்மர் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? கோச்சுக்காதீங்க. ஸோ இதோட ஸ்னீக் டேமேஜ் 486, நார்மல் டேமேஜ் 116. ஸோ இந்த ஆர்மர் நான் இப்போ சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் செஸ்ட்டு. இது வந்து 10% வந்து டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு இந்த ட்ராகன் ஆர்மர் மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய ஆர்மர் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ இல்லை இருங்க. ஓகே, இந்த இன்ஸ்டிகேட்டர் செட் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து இன்ஸ்டிகேட்டர் ஹெல்மெட் வந்து 20% டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணும் மான்ஸ்டர்ஸ்க்கு. இன்ஸ்டிகேட்டர் பூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10% இன்க்ரீஸ் பண்ணும். பெஸ்ட்டு டேமேஜ் செட் இந்த கிளான் டாஸ்க் பண்ண வர்றவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிகேட்டர் ஹெல்மெட்டு, இன்ஸ்டிகேட்டர் பூட்ஸு, அது போக உங்களுக்கு வந்து ட்ராகனோட செட்லேருந்து 2 செஸ்ட்டும் பேண்ட்டுன்ற மாதிரி இருங்க காட்டுறேன். ஓகே, ட்ராகன் ஆர்மர் வந்து 10% டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணும். ட்ராகன் பேண்ட்டு இருக்கா? ட்ராகன் லெக்ஸ் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 10% டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்கு இதில் 10%, அதில் ஒரு 10-30, அதில் ஒரு 20, கிட்டத்தட்ட 50% டேமேஜ் வந்து இன்ஸ்டிகேட்டர் ஹெல்மெட்டு, இன்ஸ்டிகேட்டர் பேண்ட்ஸு, இன்ஸ்டிகேட்டர் ஹெல்மெட்டும் பூட்ஸும் ட்ராகனில் வந்து ஆர்மரும் பேண்ட்டுன்ற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது தாண்டி உங்களுக்கு இந்த நீங்கள் என்ன வெப்பன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எலிக்சியர் யூஸ் பண்ணிக்கலாம். மேஜிக் எலிக்சியர் இருக்குது, ஹண்டர்ஸ் எலிக்சியர் வந்து உங்களுக்கு போ ஆர் கிராஸ் போ டேமேஜ் இருக்குது. வாரியர்ஸ் எலிக்சியர் வந்து உங்களுக்கு மீலே வெப்பன் எல்லாமே ஹெவி மீலே டேகரு எல்லாத்துக்குமே அது வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு வந்து டேமேஜ் இன்க்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா போர்ஷன்ஸ் பார்த்துட்டோம். பெர்சர்க்கர் போர்ஷன் பார்த்தாச்சு, எலிக்சியர் பார்த்தாச்சு, இந்த மஷ்ரூம் சூப் பார்த்தாச்சு. அது தாண்டி டேமேஜ் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஒன்று இருக்குது, அது டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணாது. ஸோ அதனால் நம்ம அதை பார்க்கல. அதை விட்டால் வெப்பன்ஸில் வந்து நீங்கள் நார்மல் டேமேஜுக்கும் ஸ்னீக் அட்டாக்கும் வந்து டேமேஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சு, அது டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். அது தாண்டி கிளாஸஸில் ஸோ இப்போ இதே வந்து நான் இது லெவல் 2 ஓகே இங்கே ஓகே ரிப்பர் வந்து லெவல் 3 இருக்குது. இது வந்து டேகர் டேமேஜ் 50%ல் இருக்குது, இது நார்மலாகவே. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு போகிறேன்னீங்களேன், என்னோட டேகர் டேமேஜ் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். பாருங்க, ஓகே 98 மஷ்ரூம் சூப்பு 107. இப்போ ஸ்னீக் அட்டாக்கு
இதுக்கும் நான் வந்து இப்போ ட்ராகன் ஆர்மர் போட கிடையாது. ட்ராகன் ஆர்மர் போட்டேன்னா இன்னுமே கூட ஜாஸ்தி ஆகும். இங்கே வருங்க 375. நான் வந்து பிர்சர்க்கர் போர்ஷன் எடுக்க கிடையாது, ஓகேங்களா. பிர்சர்க்கர் போர்ஷன் குடிக்கல, ட்ராகன் ஆர்மர் போடல, அதுக்கே வந்து 375 இருக்கிறதுலே வந்து இப்போதைக்கு இதுதான் ஹை. நீங்கள் கிளாஸஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான், ஓகேங்களா. மோஸ்ட்லி எல்லாருமே கிளாஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா விளாடுவீங்க. இங்கே இருங்க 117. இது வந்து ட்ராகன் ஆர்மர் போட்டதுக்கப்புறம். ஸோ 413 ட்ராகன் ஆர்மர் போட்டு 413. இதே வந்து ட்ராகன் லெக்ஸு, இன்ஸ்டிகேட்டர் பூட்ஸ், இன்ஸ்டிகேட்டர் ஹெல்மெட்டுன்ற மாதிரி போட்டு நீங்கள் வந்து அட்டாக் பண்ணிங்கன்னா உங்களோட டேமேஜ் வந்து 500 நியர்லி 600ன்ற அளவுக்கு நெருங்கிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 கில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நியர்லி 2800 to 3000 டேமேஜ் வந்து உங்களுக்கு 5 கில்லில் ஸ்னீக் அட்டாக்ல கிடச்சிடும். ஸோ இது டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க, டேமேஜ் எப்படி ப்ரோ இன்க்ரீஸ் பண்ணுறது மஷ்ரூம் சூப் தவிர்த்து அப்படின்றதுக்கு. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து நல்லா அப்கிரேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் வச்சுருக்க கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பர். ஸோ ரிப்பரே வந்து இன்னொரு அப்கிரேட் பண்ணணும்னா டேகர் டேமேஜ் வந்து 75% ஆயிரும். ஸோ அப்படி 75% இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இன்னுமே அதிக டேமேஜ் கொடுக்கும். அது தாண்டி வெப்பன் செலெக்ஷனும் உண்டு. இப்போது இதே தான் இங்கே பஃபர் கீழே ஒரு அட்டாக் பண்ணி காட்டுறாருங்க. நம்ம 413 கடைசியாக பார்த்தோமா, இது பாருங்க. ஸோ என்ன கேட்டால் பர்பிள் வெப்பன்ஸ்லேயே வச்சு ஃபயர் டேகரை தான் வந்து அதிக டேமேஜ் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த வெப்பன் அதிக டேமேஜ் கொடுக்குன்றதையும் நீங்கள் வந்து விளாண்ட பார்த்து கண்டுபிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் டாஸ்க் முடிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி. இது டேமேஜ் டாஸ்க்குன்னு இல்லை, நீங்கள் ஃபைட்டுக்கு போகிறீங்கன்னா கூட அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் ஜோன்ஸை வந்து நீங்கள் வந்து வெப்பன் டெஸ்ட்டுக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்டாஃப் இருக்குது, அந்த ஸ்டாஃப் வச்சு நீங்கள் அட்டாக் பண்ணல. ஒரு முக்கியமான விஷயம், இங்கே நீங்கள் ஸ்டாஃப் டேமேஜ் வந்து 100 கொடுத்துட்டீங்க, இல்லை 130 கொடுக்குறீங்க, இல்லை 180 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கிளாஸ் 4ஓ இல்லை கிளாஸ் 5ஓ லெவல் 4ஓ லெவல் 5ஓ கிளாஸ் வச்சுட்டு ட்ராகன் அண்ட் இன்ஸ்டிகேட்டர் செட் போட்டுட்டு அதை தாண்டி இந்த மேஜ் எலிக்ஸியர் எடுத்துகிட்டு மஷ்ரூம் சூப்பெல்லாம் குடிச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு நியர்லி 200 டேமேஜ் கொடுக்குறீங்கனாலுமே ஓடின்லையோ இல்லை வேறு எங்கேயாவது போய் நீங்கள் பாஸ் அட்டாக் பண்ணுறீங்கன்னா பாஸுக்குன்னு ஒரு ஆர்மர் இருக்கும். ஸோ உங்களால் அந்த பியூர் டேமேஜ் 200 அதுக்கு கொடுக்க முடியாது, கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நான் க்ரீன் ஜோனில் பார்த்த அதே டேமேஜ் இங்கே வரல நீங்கள் நினைக்கக்கூடாது. அது வந்து மான்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். மான்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரினா பாஸஸ்க்கும் நார்மல் மான்ஸ்டர்ஸ்க்கும் மாறும். இப்போ வந்து நீங்கள் ஓடின்லேயே பார்த்துருப்பீங்க, நீங்கள் அந்த வீக் ட்ராகர் நார்மல் ட்ராகர் எல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கும் ஜெயிண்ட்டுகளை அட்டாக் பண்ணுறதுக்கும் பாஸ் அட்டாக் பண்ணுறதுக்குமே வந்து டேமேஜ் வந்து உங்கள் ஸ்டாஃப்னாலுமே அது டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது நீங்கள் நோட் பண்ணலைன்னா நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் வெப்பன்ஸும் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கணும். லெஜெண்டரி வெப்பன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபேர் டேகரா இல்லை வேறு ஏதோ ஒரு டேகர் வந்து நல்லாயிருக்கும் டேமேஜுக்கு, டேமேஜ் டாஸ்க்கு உங்களுக்கு அது நல்லாவே வந்து ஏற்றி கொடுக்கும். ஃப்ரிட்ஜியஸ் டேகருமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் எல்வின் டேகர் எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய உடன்பாடு இல்லை டேமேஜ் டாஸ்க் யூஸ் பண்ணுற மாதிரி. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் டேகர் அளவுக்கு தான் கொடுக்கும். ஸோ பட் அதில் வந்து உங்களுக்கு அட்டாக் ஸ்பீட் அதிகமாக இருக்கும், ஸ்விங்கில் அட்டாக் பர் செகண்ட் வந்து அதிகமாக இருக்கும், டேமேஜ் பர் செகண்ட் அதிகமாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து டேமேஜ் டாஸ்கில் வந்து டேமேஜ் பர் செகண்டை விட இந்த ஸ்னீக் அட்டாக்ல டேமேஜ் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ நீங்கள் வந்து டேமேஜ் டாஸ்க் நான் வந்து இப்போ என் டாஸ்க்குன்ற மாதிரி பேசுகிறேன்னா உங்களுக்கு வந்து இந்த டேமேஜ் வந்து இப்படி ஸ்னீக் அட்டாக்ல பண்ணுறதுல டாஸ்க்கு மட்டும்தான் பெனிஃபிஷியலாக இருக்கும். பிவிபியில் இருக்கீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஸ்னீக் அட்டாக் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம், அதுக்குள்ளே நம்மளை முடிச்சிருவாங்க. அது தாண்டி ஓடினில் இருக்கீங்கன்னா ஸ்னீக் அட்டாக் எல்லா தடவையும் ஒர்க் ஆகாது, நியர்பை மான்ஸ்டர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களை பார்த்துரும். அது தாண்டி பாஸுக்கு வந்து ஸ்னீக் அட்டாக் ஒர்க்கே ஆகாது எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா. ஸோ மேபி ஒர்க் ஆகும்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாஸுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்னீக் அட்டாக் ஒர்க்கே ஆகாது. ஸோ நம்ம வந்து ஸ்னீக் அட்டாக்ஸ் வந்து டேமேஜ் டாஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு அதில் மட்டும் இல்லை, சீசன் இதில் கூட போயிட்டு நீங்கள் வந்து டேமேஜ் டாஸ்க்கு பார்க்கலாம். ஸோ ஓகே, மீலே வெப்பன் டேமேஜுக்குன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மீலே வெப்பன் டேமேஜ் அப்படின்ற மாதிரி சீசன் டாஸ்க் கொடுக்கையில் நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதிரி டேமேஜ் கொடுக்கலாம். ஹெவி மீலே வெப்பனுக்குனா நீங்கள் ஜஸ்ட்டு ஹெவி மீலே வெப்பன் எடுத்துகிட்டு வந்து டேமேஜ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஹெவி மீலே வெப்பன் டேமேஜ் கேட்கல நீங்கள் க்ளீவர் எடுத்துகிட்டு வந்து எல்லா மான்ஸ்டர்ஸையும் ஒன்றா கூட்டி ஒரு டேமேஜ் கொடுக்குறீங்கன்னா ஒரு 10 மான்ஸ்டர்ஸ்னால் ஒரு மான்ஸ்டருக்கு 70-71 தான் க்ளீவர் டேமேஜ் இருக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்க. 10னா 700 தான் வரும். பட் நீங்கள் ஒவ்வொரு மான்ஸ்டருக்கும் ஸ்னீக் அட்டாக் பண்ணும்போது க்ளீவரில் மினிமம் ஒரு
பியூர் டேமேஜாகவே ஒரு 280 to 400 நீங்கள் இந்த கிளாஸ் செலக்ட் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மான்ஸ்டருக்கே 400 கிடைக்கல, 4500 கேட்பாங்க மேக்ஸிமம். நீங்கள் ஒரு 11-12 மான்ஸ்டர் நீங்கள் கில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து அது ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். ஸோ அதனால தான் வந்து நான் டேமேஜ் டாஸ்க்குன்னு சொல்லிட்டுருக்கேன். டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் வழி. உங்களுக்கு அதை தாண்டி வேறு எந்த ஆர்மருமே டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணாதா, லெஜெண்டரி ஆர்மர்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, லெஜெண்டரி ஆர்மர்ஸ்லேயும் சில பஃபெல்லாம் இருக்குது, அதுவும் காமிச்சிட்றேன். ஓகே, இந்த பிட்ரேயர் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து டேமேஜ் வந்து லெஸ், டேமேஜ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லைட் பிட்ரேயர் இன்க்ரீஸ் பண்ணுது. சாண்ட் கிங் செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15% டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா, இல்லை 15% இல்லை, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. எங்கே சாண்ட் கிங் செஸ்ட்டு, ஓகே செட்டிங் இருக்குது, சாண்ட் கிங் செஸ்ட் செட்டு. சாண்ட் கிங் செஸ்ட் வந்து பிவிபிக்கு தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா, உங்களுக்கு அதுக்கு ரீசன் காமிச்சிட்றேன். ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் டேமேஜ் டு பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்கும், மான்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்காது. இது வந்து இது ஹெல்த் பாயிண்ட்ஸ் தான் கொடுக்கறது, ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பிளேயர்ஸ் டேமேஜ் ரெசிஸ்டன்ஸு. அது தாண்டி சாண்ட் கிங் பூட்ஸ் இப்போ தான் நான் பார்த்தோம். இங்கே இது வந்து மூவ்மெண்ட் ஸ்பீட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிவிக்கு மட்டும்தான். ஒன்று வந்து செஸ்ட் வந்து ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணும், ஹெல்மெட் வந்து டேமேஜ் அதிகம் பண்ணும், பேண்ட்ஸ் வந்து டேமேஜ் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும், பூட்ஸ் வந்து 36% மூவ்மெண்ட் ஸ்பீட் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு செட்டு ஒவ்வொரு மாதிரி, மீடியர் பிட்ரேயர் மூவ்மெண்ட் ஸ்பீடு, போனஸ் டேமேஜ் டு பிளேயர்ஸ் தான் இது 4 செட்டு இதில். ஸோ உங்களுக்கு வந்து பியூர் டேமேஜ் மட்டுன்ற மாதிரினா உங்களுக்கு அதில் தான். இது நான் இப்போ காமிச்ச ஆர்மர் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் டு மான்ஸ்டர்ஸ்ன்னு இருக்காது, பியூராக டேமேஜ் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு டேமேஜ் 3% இன்க்ரீஸ் பண்ணுது. ஹெல்மெட்டு, ஹெல்த்து, மூவ்மெண்ட் ஸ்பீடு. ஸோ பார்பேரியனோட ஹெல்மெட் போட்டிங்கனாலுமே டேமேஜ் 3 தான். பட் இன்ஸ்டிகேட்டர் ஹெல்மெட் போட்டிங்கன்னா டேமேஜ் வந்து 20%. ஸோ உங்களுக்கு நீங்கள் அது பிவிபிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மலாக மான்ஸ்டர் ஹண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிகள். மேபி ஃபிஷர்மேன்ஸ் கேம்ப் போனால் அங்கே இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது வந்து டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அது நான் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். மீன் பிடிச்சி அந்த பிவிபி ஜோனில் போய் மீன் பிடிச்சி பிவிபியில் கில்லாகாமல் இருந்து அந்த ரிசோர்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஃபிஷர்மேன் கேம்ப்ஸில் போட்டுன்றது எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு இதை தோணலை. ஸோ நிறைய பேர் அது பண்ணவும் மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சொல்லணும்ல, ஸோ அதனால் அது வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். ஃபிஷர்மேன் கேம்பில் இருக்க ரெசிபிஸ் ஏதாவது நீங்கள் இதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் அதிகமாகும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அது செஞ்சுக்கலாம். டேமேஜுக்காக நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு கன்ஃபார்ம் அந்த டேமேஜ் வேணும், அதுக்கான ரிசோர்ஸஸ் வந்து அதுக்கு ஒர்த்துனா நீங்கள் செய்யுங்க, இல்லாட்டி வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து மஷ்ரூம் சூப் வந்து ரொம்ப ஈஸி, டேமேஜ் பெர்சர்க்கர் போர்ஷனுமே வந்து நிறையா கிடைக்கும். டாம்பு ஓடின்லாம் போட்டிங்கனாலே பெர்சர்க்கர் போர்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அது தாண்டி உங்களுக்கு வந்து இந்த ட்ராகன் ஆர்மர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிளான் காயின்ஸ், இதை வச்சு நீங்கள் கிளான் செஸ்ட் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ராகன் ஆர்மர் ஃபுல் செட்டுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஒவ்வொன்று தான் கிடைக்கும், ஒரு செட்டு ஃபுல்லாக கிடச்சிடாது, கிடைச்சதே திரும்ப திரும்ப கூட கிடைக்கும். எனக்கு வந்து இந்த ட்ராகன் செஸ்ட்டு தான் அதிகமாக கிடச்சிட்டே இருக்குது, ட்ராகன் ஆர்மரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மோஸ்ட்லி இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். நார்மல் அட்டாக்கும் ஸ்னீக் அட்டாக்கும் இருக்க டேமேஜ் டிஃப்ரென்ஸு, அது தாண்டி எலிக்சியர்ஸு, பெர்சர்க்கர் போர்ஷனு, மஷ்ரூம் சூப்பு, ஸ்னீக் அட்டாக்கு, கிளாஸஸ்ஸு, வெப்பன் டேமேஜ் டிஃப்ரென்ஸு, கிளாஸ் லெவல் டிஃப்ரென்ஸு, தப்பான கிளாஸ் போட்டு அடிக்கிற டேமேஜு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி பார்த்துட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிகள் இது தான். நீங்கள் ஓடின் போகிறீங்கன்னா மட்டும் உங்களுக்கு ஓடினுக்கு வந்து வேறு ஒரு வழி இருக்குது. ஸோ ஓடின் போகிறவங்க மட்டும் பாப்புலர் டிஸ்ட்ரிக்ட்லையோ இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து ஒரு நீங்கள் மேக்ஸ் லெவல் கொண்டு வந்துட்டிங்கனாலோ உங்களுக்கு வந்து ஒரு பஃப் எடுக்க முடியும், ஓடின்ஸ் மெயிட் அப்படின்ட்டு. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இப்போ காமிச்சு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அந்த ஓடின்ஸ் மெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து பூஸ்ட் பண்ணிவிடும். ஸோ நான் இப்போ வந்து என்னோடது மேக்ஸ் டிஸ்ட்ரிக்ன்றனால என் டிஸ்ட்ரிக்கே போகிறேன். உங்களுக்கு மேக்ஸ் இல்லாட்டி சங்கட்டமே இல்லை, நீங்கள் வந்து பாப்புலர் டிஸ்ட்ரிக் போய்க்கலாம். இதுக்கு வந்து சில்வர் எதுவுமே செலவாகாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த ஃபயர் கேம்ப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ
ஸோ இங்கே வந்து உட்காந்து இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து நம்மளுக்கு ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓடினுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் ஆகும். ஓடின்லேருந்து டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த பஃப் வந்து யூஸ் ஆகும். ஸோ அது என்ன டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகிறது என்ன எதுன்றது உங்களுக்கு அந்த எலிக்சியர் பக்கத்துலேயே காமிக்கும். நான் லாங் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஸோ டேமேஜ் வந்து ஓடினில் 15% இப்போ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதில் 15%, இதில் ஒரு 10%, ஆர்மர் ஒரு 10%னா உங்களுக்கு குபுன்னு டேமேஜ் ஏற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஓடின் டேமேஜ் வந்து ரொம்பவுமே முக்கியமானது. எனக்கு தெரிஞ்சு இது ஹார்ட் மோடில் கூட வரும்னு தான் பஃப் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் காட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ராஸ்ட்பான் விளாட்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் சப்போர்ட் காட்டுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குது, ஏதாவது நிறைகள் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது வீடியோ கண்டென்ட் வேணும், அந்த மாதிரினால தயங்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கேளுங்க. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.